தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எலெக்ஷனுக்கே இன்னும் 10 மாசம் தான் இருக்கு. இன்னைக்கு வர ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட், இல்ல ஏதாவது ஒரு போராட்டம், மக்கள் பிரச்சனையை குறித்தான பேச்சுக்கள் அப்படின்னு எதுவுமே இந்த 2 ஆண்டுகள்ல எதுவுமே நடக்கல. மோடி அனுப்பின ஆளுன்றதுக்காக மோடி மாதிரியே பிரஸ் மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் நம்ம எடப்பாடியார் மாதிரி டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். எதுவுமே பண்றது இல்லை. இந்த 1.5 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு வச்சுங்களேன். இந்த 1.5 வருஷத்துல விஜய் தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட விஷயங்கள்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு சொல் புத்தி வேணும், இல்ல சுய புத்தி வேணும் அப்படிம்பாங்க. 2ம் இல்லைன்னா என்ன பண்ணி தொலைகிறது? அதுதான் இதோட அறவேக்காட்டுத்தனமான அரசியல்னா. நான் சீமானை பார்த்து தான் அறவேக்காட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாரை பார்த்து என்ன சொன்னேன்? நான் ஒருத்தர் இருக்கிறேன்டா. தேர்தல் நெருக்கத்துல டக்குன்னு சொல்லுவாரு, எங்களுக்கு நாங்க கூட்டணியில எல்லாம் இல்லைங்க, கல்யாணத்துல எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆமா கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அந்த நெருக்கத்துல போய் நீங்க கைது நடவடிக்கை அது இதுன்னு எடுத்தீங்கன்னா அது எடப்பாடியாருக்கு ஆதரவா தான் மாறும், பாஜகவுக்கு எதிராகத்தான் மாறும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் துரா. வணக்கம். விஜய் கட்சியிலிருந்து அறிக்கை வந்திருக்குது. நிறைய மாற்று கட்சியிலிருந்து எங்க கட்சிக்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க. திமுகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து முன்னாள் நீதிபதி வந்திருக்கிறாங்க. அருண்ராஜ் IRS அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் மாநில அளவில் அவருக்கு கொள்கை பரப்பு மற்றும் புரபகண்டாவுக்குரிய அந்த இது போட்டுக்கிறோம், பதவி போட்டுக்கிறோம், கழக தோழர்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு மாசா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவாங்க. இப்போ திமுக நடத்தினாங்க இல்லையா, நாம் தமிழ்ல இருந்து வந்தவங்க ஒரு 3000 பேர் வச்சு கூட்டம் நடத்தினாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் நடத்த போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சா அது சிம்பிளா முடிஞ்சு போச்சு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் பொறுத்தவரை திரைப்படங்கள்ல பிரம்மாண்டத்தை காட்டுவார். கட்சியை பொறுத்தவரை அவருக்கு பிரம்மாண்டம்னா பிடிக்காது, எளிமை தான். சரி, எளிமையா ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு பனையூர்ல கூப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு கட்சியில சேர்ந்துட்டீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்றதோட வேலையை முடிச்சிருது. இப்போ ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா விஜயோட கட்சி தொடங்கப்பட்டு 2வது ஆண்டுல போய்கிட்டு இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மந்தமாவே இருக்குது. வழக்கமா உள்ள விஜய் படங்கள் போலவே விஜய் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்வல் வர என்ன பிரச்சனைன்னே சொல்லவே மாட்டாங்க. இன்டர்வல்ல வந்தா இதுதான் பிரச்சனை தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறமா நாங்கள் பிரச்சனையை முடிச்சான்னு படத்தை முடிப்பாங்க. அது மாதிரி எலெக்ஷனுக்கே இன்னும் 10 மாசம் தான் இருக்கு. இன்னைக்கு வர ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட், இல்லை ஏதாவது ஒரு போராட்டம், மக்கள் பிரச்சனையை குறித்தான பேச்சுக்கள் அப்படின்னு எதுவுமே இந்த 2 ஆண்டுகள்ல எதுவுமே நடக்கல. அறிக்கையெல்லாம் கொடுக்குறாரு, அப்பப்போ அறிக்கை தான் வருதுன்னு அறிக்கை தான் கொடுத்துட்டு இருக்காரு. பிரஸ் என்னைக்காவது மீட் பண்றாரா? மோடி அனுப்பின ஆளுன்றதுக்காக மோடி மாதிரியே பிரஸ் மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனைனா, இப்போ சீமான் எடுத்தீங்கன்னா அவர் ஒரு இயக்குனர்னா படைப்பாளி. நமக்கு அவரோட கொள்கைகள், கோட்பாடுகள், அவர் முன்வைக்கக்கூடிய பிரச்சனை விஷயங்கள் எதுலையுமே நமக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அவர் ஒரு இயக்குனர். அதனால சொந்தமா யோசிக்கிறது இல்லை, சொந்தமா யோசிக்கிற ஆளுங்களை கூட வச்சிருந்து அதன் மூலமா கொஞ்சமாவது பிராக்டிஸ்க்கு வந்திருப்பாரு. விஜய் என்பவர் ஒரு நடிகர். அவருக்கு சொந்தமா எல்லாம் எதுவும் செய்ய தெரியாது. யாராவது எழுதி கொடுத்தாதான் அவங்களால நடிக்க முடியும். புரியுதுங்களா? பெர்ஃபார்ம் தான் பண்ண தெரியும், கிரியேட் பண்ண தெரியாது. இப்போ அட்லீஸ்ட் தனுஷ் மாதிரி ஆளுங்க, சிம்பு மாதிரி ஆளுங்கன்னா கூட அவங்களே பாட்டெல்லாம் நாங்களே எழுதுறோம், கூட பண்றாங்க, பொயட்டு தனுஷ் அப்படின்லாம் வேற போட்டு போயிரு. அதாவது அந்த கிரியேட்டிவ்னஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கிரியேட்டிவ்னஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்க ப்ரோ ஆக்டிவா இருக்க முடியும். ரியாக்டிவாவே இருப்பார் இவர். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் ரியாக்ட் பண்ணணும். பிரச்சனையை நீ தானே கிரியேட் பண்ணணும். இங்க ஒரு பிரச்சனை இருக்குதுயா, இதை பேசுவோம் வாங்க, அதுக்கு முதல்ல பேப்பர் படிக்கணும், நியூஸ் படிக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. அது இல்ல ஒரு ஷூட்டிங் வேலை இருக்குல்ல. இப்ப காலையில எந்திரிச்சவொடனே குளிச்ச ரெடியாகி அப்படி ஷூட்டிங் ஒரு நாளைக்கு ஒரு ஷூட்டிங்ல மிஞ்சி போனா 2 சீன் நடிப்பாரா? மிச்சம் இருக்கிற நேரம் பூரா சும்மா தானே கேரவன்ல உட்காந்துருக்க போறாரு. அந்த நேரத்துல ஏதாவது டிவியாவது பார்க்கலாம். டிவியில பார்த்து அட்லீஸ்ட் நம்ம எடப்பாடியார் மாதிரி டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாவது சொல்லிட்டு வரலாம். எதுவுமே பண்றது இல்லை.
இந்த 1.5 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு வச்சுங்களேன். இந்த 1.5 வருஷத்துல விஜய் தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட விஷயங்கள்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. அவர் பேருனா அருண்ராஜ் ஐயா. அருண்ராஜ். அவர் வந்து IRS அதிகாரி, இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ்ல உள்ளவர். அதாவது IAS மாதிரியே உள்ள கேடர் அது. அதுல வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இன்கம் டேக்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய போஸ்டிங்ல வரக்கூடியவருங்க. அப்படி ஒரு அதிகாரியை பணியிலிருந்து விடுவிச்சு, ஐயா நீங்களா அது போங்க, ஏதாவது பண்ணுங்க, போய் மண்டையில 4 கொட்டி டெய்லி 2 ஹோம்வொர்க் கொடுங்க. பையன் ஒழுங்காவே படிக்க மாட்டான். இவனை நம்பி நாங்க எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கோம். இவனை கொண்டாந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டா ஒன்னும் டெய்லி சும்மா போயிட்டு வெறும் நோட்டை எடுத்துட்டு வரான். திமுகவுடைய ஓட்டெல்லாம் பிரிடா, வேலை செய்யடா அப்படின்னு சொன்னா ஒன்னும் சேர்த்து தெரிய மாட்டேங்குது. நீங்களாவது போய் ஏதாவது சொல்லி கொடுங்க. அங்க இருக்கிறவன் பூரா எல்லாம் தத்தி பயலா தான் இருக்காங்க. ஒருத்தவங்க கூட சொந்தமா யோசிக்கிற மாதிரியோ இல்ல எவனாவது சொந்தமா ஏதாவது சொன்னா கூட அதை செய்யவும் மாட்டான். இவன் போங்க அப்படின்னு இருக்காங்க. உடனே ஐயா அவர் வந்துட்டாரு. வந்த உடனே நேராக கட்சியில சேர்ந்த உடனே இன்னைக்கு விஜய் ஒரு அறிக்கை விட்டாரு. அவர் இனிமே அவர் தான் ப்ரொபகண்டா அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் கொள்கை பரப்பு செயலாளராக, தலைமை கொள்கை பரப்பு செயலாளராக என்னன்னு தெரியல, ஏற்கனவே கொள்கை பரப்பு செயலாளர்லாம் இருக்காங்க. அப்ப அவர்கிட்ட ரிப்போர்ட்டிங்கா, அவர் இவர்கிட்ட ரிப்போர்ட்டிங்கா, இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப வேடிக்கையாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்களேன். அதை கரெக்டாக பார்த்தே வாசி சொல்றேன், அப்பதான் நல்லா இருக்கும் மக்களுக்கு. திருமதி ராஜலக்ஷ்மி பிகாம் BL MBA அவர்கள், இது முதல் லைனு. 2வது லைன் பார்த்த உடனே இந்த சமூக ஊடகங்கள்லாம் ஒரு இது போடுவாங்க, LOL அப்படிம்பாங்க, லாஃப்ட் அவுட் லவுட்லி அப்படின்னு. வாய் விட்டு சிரிச்சிட்டேன். அது மாதிரி தான் 2வது லைனை படித்த உடனே சிரிச்சிட்டேன். முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராம். அப்புறம் பார்த்தா சரி, டேவிட் செல்வன் பிகாம் அவர்கள் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். திரு டாக்டர் ஸ்ரீதரன் MBBS DA PhD SRF அவர்கள் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவனர், முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் டாக்டர் மரிய வில்சன் BTech MBA PhD அவர்கள் நிர்வாக அரங்காவலர் JPR ரெமிபாய் கல்வி அறக்கட்டளை மற்றும் தலைவர் JPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தால திரு C சுபாஷ் BA LLB முன்னாள் நீதிபதி, தமிழ்நாடு மாநில ஜுடிஷியல் சர்வீசஸ். இதுல எனக்கு என்ன வேடிக்கைன்னா, கட்சியில சேர வரும்போது சொல்லுவாங்க, இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா முன்னாள் அதிமுக MLA, முன்னாள் திமுக MLA. சரி, அது சொல்லணும்ல. இப்போ கட்சிக்காரங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க, நீ ஆக்டிவா இல்ல, செயல்படல பாரு, நம்ம கட்சிக்கு திமுக அதிமுகல இருந்தெல்லாம் MLAக்கள் வராங்க. நான் ஒண்ணு கேட்கவா? செந்தில் பாலாஜி இருக்காரு, அவருக்கு போடும்போது செந்தில் பாலாஜி அமைச்சர், முன்னாள் அதிமுக அமைச்சர் அப்படின்னா போடுவாங்க. இல்ல திமுக அமைச்சர் அல்லது திமுக, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சேர வரதாங்க அவர் முன்னாள் அதிமுக. சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னால் தாவேகா தானே. சேர்ந்ததுக்கு அப்புறமா அதையே ஒரு குவாலிபிகேஷன் மாதிரி கீழே போட்டுட்டு வராங்க. ஆனா முன்னாள் MLAங்கிறத சொல்லலாம், முன்னாள் நீதிபதி, முன்னாள் MLA. முன்னாள் MLAன்னு சொல்லலாம். அது உங்க கட்சியில முன்னாள் MLAவா இருந்தா நீங்க சொல்லலாம். அவர் வேற கட்சியில முன்னாள் MLAவா இருந்தது எப்படிங்க நீங்க எடுத்துக்க முடியும்? இல்ல, இது வரைக்கும் அவங்க அப்படித்தானே பண்றாங்க. இவங்க எதுவுமே செஞ்சது இல்ல, வேற யாராவது ஏதாவது செய்வாங்க, அதை இவங்க கிளைம் பண்ணுவாங்க. அப்படித்தானே இல்லைங்க. இப்ப நான் வந்து போய் ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், நான் ஆனந்த விடல வேலை பார்த்தேன். அங்க ரிசைன் பண்ணிட்டு நான் போய் சன் டிவியில் சேர்ந்தேன்னு வச்சுப்போம். ஆனால் எனக்கு விசிட்டிங் கார்டு கிருஷ்ணவேல் மார்க்கெட்டிங் மேனேஜர், முன்னாள் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆனந்த வீடன் அப்படின்னு சேர்த்தா விசிட்டிங் கார்டில் போடுவாங்க. இப்போ என்ன போஸ்டிங் போட்டுக்கிறாங்களோ அதான் போடுவாங்க. அப்போ என்ன லூஸ் மாதிரி இவனுங்க கட்சியோட அறிக்கையில முன்னாள் அதிமுக MLA, முன்னாள் திமுக MLA கேட்டுக்கிட்ட எவன் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறான்னு தெரியல. அதாவது சேர வர்ற அன்னைக்கு சொல்லலாங்க, அவங்களாம் சேர்ந்து 1 மாசம் 2 மாசம் மேல ஆயிடுச்சு. மேடையில கூட சொல்லலாம் அவங்க முன்னாள் இந்த கட்சியில தான் வந்திருக்காங்க. மேடையில் பேசும்போது கூட சொல்லிட்டு போகலாம். அது கூட சொல்ல மாட்டாங்க. முதல் நாள் சேர்ற அன்னைக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்பவும் சொல்லும் போதே சொல்லிட்டு இருக்காங்களா, பத்மபிரியா திமுக உறுப்பினர், முன்னாள் மையம் உறுப்பினர் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்களா? லூஸ் தரமா. அதான் சொன்ன, ஒண்ணு சொல் புத்தி வேணும், இல்ல சுய புத்தி வேணும் அப்படிம்பாங்க. ரெண்டும் இல்லைன்னா என்ன பண்ணி தொலைகிறது? அதுதான் இதோட அறவேக்காட்டுத்தனமான அரசியல்னா. நான் சீமானை பார்த்து தான் அறவேக்காட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாரை பார்த்து என்ன சொன்னேன்? நான் ஒருத்தர் இருக்கிறேன்டா. இல்ல, இப்ப சீமான் கூட வந்து பழைய மாதிரி இப்போ நாம் முதல்வர்காரங்க வந்து அவர் திட்டுறது இல்லை, விமர்சிக்கிறது இல்லை, வருங்காலத்துல நட்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது பேசிக்க வேண்டியதுதான். அண்ணன் சீமானுக்கு ஒரு ஆசை, தம்பி எப்படியாவது நம்மளை சேர்த்துப்பாரு அப்படின்னு. அவர் தம்பி வந்து எடப்பாடியார் கூட தான் சேரணுன்ற எண்ணத்துல இருக்கிறாரு.
எடப்பாடியார எங்கேயாவது ஓடனே வெளுத்து விடுவேன் அப்படின்னு அமித்ஷா நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா சொல்றாங்களே இப்போ அமித்ஷா இன்னைக்கு நேற்று வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு இல்லையா, அதுல வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தலைமையில் ஆட்சி அப்படிதான் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்படி சொன்னதுனாலே பெரிய லெவலில் வந்து அதிமுக எதிர்ப்புகள் வந்திருக்குது. அவங்க அதிமுக பிஜேபி இருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால மீண்டும் டிவிக்கோட பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்களே. இல்லைங்க, நான் சொல்றேன் அதிமுக அன்னைக்கே நான் சொன்னதுதான். அதிமுக வந்து நீங்க நம்ப முடியாது. எடப்பாடியார சசிகலாக்கே அல்வா கொடுத்தவர், சரியா? இன்னைக்கு தேதிக்கு சம்பந்திக்காக வாய் மூடிட்டு பேசாம இருக்கிறாரு. தேர்தல் நெருக்கத்துல டக்குன்னு சொல்லுவாரு, எங்களுக்கு நாங்க கூட்டணியில எல்லாம் இல்லைங்க, கல்யாணத்துல எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆமா கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அந்த நெருக்கத்துல போய் நீங்க கைது நடவடிக்கை அது இதுன்னு எடுத்தீங்கன்னா அது எடப்பாடியாருக்கு ஆதரவா தான் மாறும், பாஜகவுக்கு எதிராகத்தான் மாறும்ன்றது அரசியல் படிக்க வந்த எல்கேஜி பசங்களுக்கு கூட தெரியும். அதனால கண்டிப்பா அந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா போய் திரும்ப காலில் விழுந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலில் விழுவுறது நமக்கு என்ன புதுசா அப்படின்னு எடப்பாடியார் முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனா இப்பவும் சொல்றாங்க, விஜய் கூட வந்து எடப்பாடியார் சேருவதுன்றதெல்லாம் ரிமோட், ரொம்ப ரிமோட். சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படலாம். எடப்பாடியாருக்கு தெரியும் நம்ம கட்சிக்குன்னு ஒரு இது இருக்கு, அந்த ஓட்டு வந்தா போதும். விஜய்க்காகலாம் நமக்கு ஓட்டு வரப்போகுதுன்றதெல்லாம் வந்து விஜயே நம்ப மாட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் எங்க எடப்பாடியார் நம்புறது? ரஜினிகாந்த் முடிவு பண்ணிட்டாருங்க, நம்ம எல்லாம் நின்று எவனும் ஓட்டு போட மாட்டான்னு. ரஜினிகாந்த் ரசிகர்கள்னா எங்க வர இருக்காங்கன்னா 65 வயசு ஆளும் இருக்கிறாங்க, 10 வயசு பசங்களும் இருக்கிறாங்க. அவ்வளோ ரசிகர் மன்ற பேஸ் இருக்கக்கூடிய ரஜினியே வந்து கமலுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு போனோம்னா சதைச்சிருவாங்க நம்மள இந்த பக்கமே. ஏன்னா நீங்க சினிமாவில் லைஃப் டைம் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை அரசியலில் ஒரே எலெக்ஷன்ல காலி பண்ணிடலாம், அதுவே பத்தாது. புரியுதுங்களா? எலெக்ஷனுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு வேற ஃபண்டிங் இருந்தால் மட்டும்தான் நீங்க எலெக்ஷனுக்கு செலவு பண்ண முடியும். அதெல்லாம் ரஜினிக்கு நல்லாவே தெரியும். ரஜினியே வேலைக்கு ஆகாதுன்னு விட்டுட்டு போன ஏரியாவில் இவர் வந்து நான் கலக்க போறேன் அப்படின்னு. ரஜினியாவது அட்லீஸ்ட் இல்லைங்க, நான் தமிழன் ஆளப்போறான் தமிழன்னு பாட்டுலாம் நாங்க போட்டுக்கிறோம், அந்த பாட்டை வச்சு நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஜனநாயகன் படம் வரும், ஆளப்போற தமிழன்னு பாட்டு வச்சிருக்கோம், அதனால நாங்க தமிழன். ஜனநாயகன் படம் வரப்போது பாருங்க, ரிலீஸுக்கு பிறகு பாருங்க அண்ணன் வந்து அப்படி டாப்புக்கு வந்துருவாரு அப்படிலாம் சொல்றாங்க. சேரிக்குள்ள பிறக்க வேணும் பொட்ட பிள்ளை அப்படின்லாம் பாட்டு பாடி சேரியை ஒழிச்சிருக்காரு. இப்படி நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அது ஒரு தம்பி ஒருத்தர் அவரோட பாடல்களுக்கெல்லாம் டீகோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு சேனல்லையும் போய். நாங்கெல்லாம் தமிழர்னு சொன்னதுக்கே நாம் தமிழர்லாம் சேர்ந்து வேட்டு வச்சுட்டு இருக்காங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? அவங்க அப்பா என்னைக்கோ பேசினதுங்க. சினிமாவுக்கு நான் வந்த புதுசுல எனக்கு தமிழ் பேசவே தெரியாதுங்க, அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில் பெங்களூர்ல இருந்து வந்தேன். ஆமா, அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எங்க அப்பாவும் அம்மாவும் பாட்டு பாட சான்ஸ் தேடி தான் ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வந்தோம் அப்படின்னு அவங்க வேற சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை நாம் தமிழர் பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க அப்பா கன்னடியர், அவங்க அம்மா தெலுங்கு. ஆக விஜய் வந்து தமிழனே கிடையாது, விஜயே ஒரு வந்தேரி அப்படின்னு இப்ப அவங்க உருட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்துருக்கிறாரு, படிச்சு கிடிச்சு வளர்ந்துருக்காரு, 50 வருஷம். எனக்கு விஜய் வந்து விஜயோட அப்பா கன்னடாக்காரரா இல்ல அம்மா வந்து ஆந்திராக்காரங்களான்றதெல்லாம் பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எம்ஜிஆர் வந்ததே பிரச்சனை இல்லை, ஜெயலலிதா வந்ததே பிரச்சனை இல்லை, அவங்களுக்குதான் பிரச்சனை. சீமான் வந்ததே பிரச்சனை இல்லை. சைமன் என்ற கேரளாக்காரரு தன்னை தமிழன் என்ற சீமான்னு சொல்லிக்கிறாரு. அப்படி சொல்லிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்பவும் சொல்றது விஜய்க்கு அது சொல்றது அதுதான். நீங்க விஜய்ன்ற பேர் கூட வேணாம், நீங்க ஓப்பனா சொல்லுங்க, ஜோசப் விஜய்னே சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மதமோ உங்கள் தாய்மொழியோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை என்ன, எங்க நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க. அதை நீங்க சொல்லவே மாட்டீங்களே யாருமே. எல்லாரும் கொள்கையை வச்சிருக்கோம் வீட்டுல பத்திரமா வச்சிருப்பாங்க போல இருக்கு, யாராவது பார்த்து காப்பி அடிச்சிருவாங்க. மக்கள்கிட்ட பிரச்சாரம் கூட மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணா கூட காப்பி அடிச்சிருவாங்கன்னு வெளியே சொல்லாமே பத்திரமா ரகசியமா வச்சிருக்காங்க போல இருக்கு. இல்ல இப்பதான கொள்கை பரப்பு செயலாளர்லாம் இனிமேதான் அவர் கொள்கையெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாருன்றீங்களா? கொள்கையை வந்து கட்சிக்காரங்க கிட்ட பேசி பரப்பலாம். முதல்ல கட்சிக்காரங்கள்ட்ட பரப்புவோம், அப்புறமா மக்கள்கிட்ட போய் பரப்புவோம். என்ன பிரச்சனை, நாங்க எல்லாமே புது பசங்க, அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. விஜய்க்கே ஒண்ணும் தெரியல சொல்றேன். இப்ப திமுக ஒரு தலைமை ஒரு முடிவு எடுக்குது, ஒரு கருத்து சொல்லுதுன்னா அது என்ன சொல்றாங்க, என்ன அர்த்தத்தில் சொல்றாங்கன்னு பல வகையில விளக்கம் கொடுக்கறதுக்கு நிறைய திமுக ஆளுங்க இருக்கிறாங்க, கொள்கை ரீதியா வளர்ந்தவர்கள். அதிமுகவில் அவ்வளவு விளக்கமா சொல்லலைன்னாலும் கூட ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஒரு அரசியல எப்படி திமுக எம்ஜிஆர் பாட்டு பாடணும், ஒரு ஜெயலலிதா பாட்டு பாடணும், என்னவோ ஒண்ணு வச்சு அவங்க வந்து அதை ஒண்ணு பேசிடுவாங்க. பிஜேபிக்கு சொல்ல தேவையில்ல, அதுக்கு ஒரு எதிர்த்து
ஐடியாலஜி இருக்கு. அதுல இருந்து அவங்க தொண்டர்கள் பேசுவாங்க. நீங்க அமித்ஷா என்ன சொல்லிட்டு போறாரோ அதை விரிச்சு பேசுவாங்க. ஆனா இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்தாருன்னா அந்த அறிக்கையில என்ன சொல்லி இருக்குதுங்கிறத அவங்க கட்சிக்காரங்களே கூட்டு விளக்க வேண்டி இருக்குது. அதான் பிரச்சனையே. ஆமா, அவங்களால அதை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னு விஜய்க்கே விளக்க வேண்டி இருக்கு. இப்படி இப்ப முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் போடக்கூடாதியா அப்படின்னு விஜய்க்கே விளக்க வேண்டி இருக்குன்னு வச்சுக்கீங்க. இல்ல, அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா, ஒரு அறிக்கையை கொடுத்தோன்னா சைன் பண்ணி அனுப்பி விடுறாரு தவிர மற்றபடி அவருக்கு தெரியலங்க. அறிக்கை எழுதுறதுக்கு வேற ஆள் எழுதுறாங்க, அவங்க ஒரு புரிதல் எழுதுறாங்க, இவரு ஒரு என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க. இவரு ஐயநாதன் அப்படிதாங்க சொல்றாரு, அவருக்கு தெரியாதுங்க. ஐயநாதன் என்ன அங்கேயா இருக்கிறாரு, அவரு வெளியே இருந்து பேசுறாரு. ஏற்கனவே நான் உள்ள இருந்தேன் எனக்கு தெரியும்ன்றாரு. வெளியே வந்துட்டீங்கல்ல. உள்ள இருக்கிற ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு, வக்ஃப் குறித்து இதுதான் நம்ம ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 120 பக்கம் கொண்ட டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்து விஜய் அதை 1 மணி நேரத்துல ஃபுல்லா படிச்சு உள்வாங்கி அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு ஓகே சொன்னாரு. நான் சொல்லல, ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. மற்ற கட்சியில எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஹைரார்கி அங்க போய் இங்க போய் வர்றதுக்குள்ள 10 நாள் ஆயிடுங்க. தலைவர் வந்து 1 மணி நேரத்துல ஃபுல்லா படிச்சு 120 பக்கத்தையும் படிச்சு உள் வாங்கினாரு. அதுதான் முக்கியம், படிச்சது கூட முக்கியம் இல்லை, உள் வாங்கி அப்புறமா கையெழுத்து போட்டாரு. அதனாலதான் எங்களால விரைவாக போய் வழக்கு தொடுக்க முடிஞ்சது. ஏன் அதுவே பெரிய சர்ச்சையா இருக்குதுங்க. அது அவங்க போட்ட கேஸ் கிடையாது, அவங்க நம்பரே பண்ணல. அபிஷேக் சிங்கும் வேற ஒருத்தருக்கா வாதாரம் வந்திருந்தாரு, அவருக்கு எங்க பேரையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு வந்தாங்க. பிரச்சனை என்னன்னாங்க, முதல்ல கட்சினா என்னன்னே விஜய்க்கு தெரியல. கட்சினா நீங்க வந்து முதல்ல மக்களை போய் பார்க்கணும். மக்களை இன்று சீமானே வந்து அட்லீஸ்ட் பிரஸையாவது டெய்லி மீட் பண்றாரு, இவர் அதுவும் மீட் பண்ண மாட்டாரு. பிரஸையாவது மீட் பண்ணணும்ல, மொத்தமா போட்டோ ஷூட் போட்டு. ஆதவ அர்ஜுனா அதுக்கு பதில் சொல்றாரு, அது மக்களை சந்திச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எம்ஜிஆர் டெய்லியா போய் சந்திச்சுட்டு இருந்தாரு. மக்கள் எல்லாம் ஓட்டு அறிக்கையை நாங்க வந்து கொடுக்குறோம், ஊடகங்கள் நீங்க வந்து விவாதிக்கிறீங்க, மக்கள்கிட்ட போய் சேருது. நாங்க விவாதிக்கலையே, நாங்கெல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டுல இருக்கிறோம். எங்களுக்கு ஜாலியா இருக்குது. அவங்க அறிக்கை விட்டுக்கிறாங்க, இப்ப நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்றீங்களா, இது மக்கள்கிட்ட போவோம். ஆமா, அதுதான் சொல்றேன். நம்ம இப்ப சிரிச்சிட்டு இருக்கோம், காமெடி பண்றோம், இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் தானே செய்யறோம். இப்படி முன்னாள் அதிமுக சட்ட எம்எல்ஏ, முன்னாள் திமுக எம்எல்ஏ அப்படின்லாம் போட்டிருக்காங்கன்னா நம்ம அதை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் அதை பார்த்து மக்கள் அதை பார்த்து அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. செல்ஃப் எடுக்கவே எடுக்காதுன்றீங்களா? செல்ஃப் எடுக்கணும்னா முதல்ல சொந்தமா யோசிக்க தெரியணுங்க. எம்ஜிஆராவது குறைஞ்சபட்சம் அண்ணாவை தெரியும், அதனால உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டோடனே அண்ணாயிசம் அப்படின்னு திரும்ப அண்ணாயிசம்னா என்னங்கன்னு கேட்ட உடனே பதறிட்டாரு. என்னடா இது மறுபடியும் சோசியலிசமும் கேபிட்டலிசமும் கலந்ததுதான் அண்ணாயிசம் அப்படின்ட்டாரு. அதாவது அண்ணா சொன்னது வந்து என்ன சொன்னாருன்னா, கேபிட்டலிசம் பாதையில போவோம், பொருளாதாரத்தை முன்னேற்றும் பாதையில போவோம். அப்படி போகக்கூடிய இடத்துல ஒரு டவுட் நமக்கு வருது, இது வந்து மக்களுக்கு விரோதமா போயிடுமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்ததுன்னா அப்ப நம்ம மக்கள் பக்கம் முடிவு எடுத்துரும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரம் சார்ந்தே மாநிலத்தை முன்னேற்ற முயற்சி செய்வோம். எந்த இடத்துல டவுட் வருதோ, அப்படி டவுட் வந்ததுன்னா அதை மக்கள் சைடில் நம்ம திரும்பிடுவோம், லெஃப்ட்டுக்கு போயிடுவோம். அந்த டைம்லலாம் வி கீப் லெஃப்ட் அப்படின்றது தான் அண்ணாவோட கொள்கை. அதை எப்படியோ அறகுறையா என்னத்தையோ புரிஞ்சு சோசியலிசம் கேபிட்டலிசம் ரெண்டும் சேர்ந்தா அண்ணாயிசம்னு அவராது ஏதாவது ஒன்று சொன்னாரு. அம்மையார் ஜெயலலிதா இந்த பிரச்சனைலாம் வேணாம், 2 வச்சுப்போம். மைனாரிட்டி திமுக நீங்கள் செய்வீர்களா, குடும்ப ஆட்சி, அவ்வளோதான். ஒரு 4 இதை வச்சுக்கிட்டு ஓட்டிடலான்னு ஓட்டிட்டாங்க. அப்புறம் எடப்பாடியார் என்ன பண்றதுன்னு தெரியல, அதெல்லாம் அறிஞர்கள்ட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளீனா போயிட்டாரு. இதை போய் என்கிட்ட போய் கேட்குறீங்களா, படிச்சவங்க அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க திராவிடம்னா என்னன்னு. அப்போ இல்ல அவர் என்ன கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பாருன்னா, உங்க கட்சியில திராவிடம்னு வச்சிருக்கீங்களே எதுக்குன்னு கேட்டாங்கன்றது புரிஞ்சுக்காம, திராவிடம்னா திராவிடம் தமிழ் அப்படின்லாம் பேசுறாங்களே அந்த மாதிரி கேட்கறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு அவரு. அப்படி நினைச்சுக்கிட்டு அவரு வந்து அதெல்லாம் படிச்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க மொழியா நீளமா அந்த மாதிரி கேட்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. அட்லீஸ்ட் அதெல்லாம் அதாவது பேசுறதுக்காக அவங்களுக்கு தெரியும். இப்ப விஜய் கூட்டு வந்து பேச சொன்னா என்ன பேசுவார் அவரு, பெரியார் எங்கள் கொள்கை வழிகாட்டி. ஆனால் அவரது கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம். பெரியாரோட மெயின் கொள்கையே அதான்டா, கடவுள் மறுப்பு வச்சுதான் சாதி மறுப்பு, கடவுள் மறுப்பை வைத்துதான் பெண் விடுதலை. ஏன்னா பெண்கள் அடிமையாக இருப்பதற்கு காரணம் தடையாக இருப்பது இந்த மதம் தான், சாதி ஏற்றத்தாழ்வு இருப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த மதம் தான். ஆனா நான் கடவுளை ஏத்துப்பேன், பெரியாரை ஏத்துப்பேன், ஆனா அவரோட கடவுள் மறுப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அங்கேயே நீ வந்து வேஸ்ட் அப்படின்னு ஆயிடுற. அம்பேத்கர் ஓகே மகிழ்ச்சி, வீரவங்கை வேலு நாச்சியார், நான் பதறிட்டேன் ஒரு செகண்ட். இல்ல முத்துராமலிங்க தேவர்னு சொன்னா அது சாதிக்காக அப்படி பண்றாருன்னு சொல்லிடுவாங்க.
அதனால தேச விடுதலை. முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கு அந்த சாதிக்காக அவர் போராடினாருன்றதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. ஏன்னா அவரது காலகட்டத்தில் அந்த சாதியை சார்ந்தவர்கள் குற்றப்பரம்பரையினர்னு அறிவிக்கப்பட்டு பல ஒடுக்குமுறைகளுக்கு ஆளானாங்க. அப்ப அவர் அந்த சாதியில பிறந்தவர், அவரே அந்த சாதிக்காக போராடாம வேற யார் போராடுவாங்க? புரியுதுங்களா? முத்துராமலிங்க தேவரை சாதிய தலைவராக அடையாளம் காட்டுறதுன்றது வந்து தப்பான விஷயம். அவர் அந்த சாதியில இருந்ததுனால அந்த சாதிக்கு நேர்ந்த கொடுமைகளை முதல்ல சரி பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு முன்னெடுத்தாரு. அதன் பிறகு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ள அவர் மறைஞ்சிட்டாரு. வீரமங்கை வேலு நாச்சியார் ஆங்கிலேயரிடம் போராடி தன் நாட்டு சுதந்திரத்தை வாங்கினாங்க. இதுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு குழம்பிட்டேன் நான். வீரமங்கை வேலு நாச்சியார் வேற ஸ்கேல்ல உட்கார வேண்டியவங்க. அவங்கள கொண்டாந்து நான் டெமோக்ரஸி பாலிடிக்ஸ்ல கொண்டாடுறேன்னு சொன்னா அது ஒரு முட்டா. அதாவது என்ன சொல்றது, அது மன்னராட்சி. அது மன்னராட்சி காலத்துல உள்ள ஒரு கதை. மன்னராட்சி காலத்துல உள்ள ஒரு கதையை கொண்டாந்து மக்களாட்சி காலத்துல சொல்லிட்டு இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒருவேளை நாடு அடிமைப்பட்டு கிடக்குது அப்படின்னு சொன்னா அப்ப பேச விடுதலை உணர்வுக்காக நாங்க அவங்களை வரித்துக் கொள்கிறோம். இல்ல ஒருவேளை தமிழ்நாட்டை வந்து டெல்லியில இருந்து விடுதலை வாங்கி கொடுக்க போறாரு தெரியலங்க. சரி, அவரு என்ன திட்டம் வச்சிருக்காரு நமக்கு என்ன தெரியும்? அவருக்கே தெரியலங்க. அவருக்கே தெரியலன்றீங்களா? சரி, ஒருவேளை அப்படி கூட ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கலாம். நிறைய கட்சிகள்ல பார்க்கிறோம். அதிமுகவுக்காக பேசுவதற்கு நிறைய அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், ஏதோ கேட்டகரியில அவங்க இருக்கிறாங்க. திமுக பேசுற சொல்லவே தேவையில்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. கொள்கைவாதிகளே நிறைய பேர் இருக்கிறாங்க. திமுக வெளியவே பலரும் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி பேசக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரே ஒருத்தர் மட்டும் பேசுறாரு, ஏதோ கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் போன மாசம் வரைக்கும் திமுகவுக்காக பேசிக்கிட்டு இருந்தாரு. இவர்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியலன்றதை விட எதை நோக்கி நம் பயணம்னு தெரியல அவங்களுக்கு. நம்ம பிரபலமா இருக்கிறோம், அதனால கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான் தெரியும். இப்ப அண்ணா வந்தாருன்னா அண்ணாவுக்கு வந்து ஒரு தீர்க்கமான பார்வை இருந்தது. சமூகத்தை என்னவா மாத்தணும், இந்த சமூகம் இப்படி இருக்கு, இதை இப்படி மாத்தணும். அப்ப அவர் வந்து தம்பி வா அப்படின்னாரு. வானோடனே அண்ணன் கூப்பிட்டாருன்னு தம்பிகள்லாம் வந்தாங்க, பின்னாடி நின்னாங்க. அப்ப அவர் முதல்ல தம்பிகளுக்கு கொள்கையை சொன்னார், இதுதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னாரு. அப்ப அவர் போய் எல்லா ஊர்லயும் பேசினாரு, தம்பிகளும் எல்லா ஊர்லயும் போய் பேசினாங்க. இது விஜய்னா எங்கேயுமே போகவே மாட்டாரு, அவரே முதல்ல எங்கேயாவது போனது. நமக்கு ஏற்கனவே இருக்கிறாங்க, இதை வச்சு நம்ம அதிகாரத்துக்கு வந்துடணும், அவ்வளவுதான். ரெடிமேட் இன்ஸ்டன்ட் 2 minutes மேகி நூடுல்ஸ் மாதிரி. ஆமா, ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிருக்குது. அப்படியே போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு காத்துருங்க, உங்களுக்கு சிஎம் பதவி ரெடி அப்படின்னு யாரோ சொல்லி அவரை ஏமாத்தி வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் வந்தாருன்னா எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னை பெரியாரிய சீடராகவும் அண்ணாவின் தம்பியாகவும் திமுகவின் கொள்கைகளில் மிகவும் பிடிப்பு கொண்டவராகவும் 22 வருஷம் காமிச்சிட்டு அவர் வெளியே வரும்போது சொன்னது ஒரே ஒரு விஷயம், எனக்கு கருணாநிதியின் தலைமை எனக்கு பிடிக்கல, அதனாலதான் வெளியே வரேன்னு மட்டும் தான் சொன்னார். மற்றபடி திமுக கொள்கையில இருந்து நான் என் கொள்கை மாற்றி போச்சு, அந்த கொள்கை இல்லை இந்த கொள்கை இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனா நீங்க நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியுமான்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்துல அந்த ப்ரொடியூசர் வந்து 6 மாசமா உட்கார்ந்துருக்காரு, எம்ஜிஆர் நடிக்க வர மாட்டேன்ட்டாராம். அந்த ஒரு காட்சிக்கு அவர் நடிக்க வரலன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் அண்ணாட்டையே போயிட்டாராம் நேரா. தேசிங்க படம், தேசிங்க ராஜா. ஆமா, நீங்களாவது சொல்லுங்க என்னையா விஷயம்னா, காளியை கும்பிட சொல்றாங்க, அதெல்லாம் கும்பிட முடியாது. நான் வந்து ஒரு பகுத்தறிவாதி, காளியெல்லாம் நான் கும்பிட முடியாது, அந்த சீனை எடுத்துரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால எடுக்க மாட்டான், அதனால நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால பாவையா வட்டிக்கு காசு வாங்கி போட்டிருக்கான். இன்னொன்னு வரலாற்று படம் அது. அதுல போய் நம்ம வந்து வரலாற்றை மாத்தணும்னு அவசியம் கிடையாது. போருக்கு போகும்போது காளியை கூப்பிட்டு போனானே வரலாறு அந்த கேரக்டர், அவ்வளவுதான். அதனால நீ போய் நடி அப்படின்னா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் போயிருக்காரு. சோ கொள்கையில அந்த அளவுக்கு ஒரு பற்றுதல் கொண்டவராவது இருந்திருக்கிறாரு. செஞ்சதெல்லாம் ஊழல்ன்றது பின்னாடி இருந்தாலும் குறைந்தபட்சம் அந்த கொள்கை தெளிவுனாது ஒண்ணு இருந்திருக்கு. சரியா? அந்த கொள்கை தெளிவு இல்லாம தான் சிவாஜி கட்சி விட்டு வெளியே போனாரு. இதெல்லாம் கொள்கை ஒரு பக்கம், நம்ம அப்படியே திருப்பதிக்கு குடும்பத்தோட போயிட்டு வரோன்னு மொட்டை போட்டு வரோன்னு போய் மொத்தமா பெரிய பேசு பொருளாகி இன்னைக்கு அவர் போயிருந்தாருன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்காது. அன்னைக்கு தேதிக்கு வந்து அது ஒரு பெரிய ஹாட் இஷ்யூ. திருப்பதி கணேசா திரும்பி போ கணேசா. ஆமா, திருப்பதி கணேசா திரும்பி போய் கணேசன். அப்ப இப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்த தமிழ் மக்கள்கிட்ட போய் தீப்பொன்ன எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதுன அதுக்கு அவரு எழுதுன அத நீ பாடுனேன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த கொள்கை இருந்துன்னு சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்களா என்ன? எம்ஜிஆர் வந்து தன்னை படிப்படியாக கட்டமைச்சிட்டு வந்தார். படத்துல அன்பேவா படத்துல பாத்தீங்கன்னா உதய சூரியனின் பாதையிலே அப்படின்னு வரும். காஞ்சி தலைவன் படத்துல மக்களுக்கு அவன் மன்னன், தம்பிகளுக்கு அவன் அண்ணன்
அப்படின்லாம் டைலாக் வரும். அந்த காலத்துல அண்ணாவை அப்படி போர்ட்ரே பண்ணிக்கிட்டே போனாங்க. காஞ்சி தலைவனுங்கிறது காஞ்சிபுரத்து அண்ணா தானே? ஆமா. அதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுங்களா? அந்த படத்துல முதல்ல ஒரு பாட்டு இருந்தது, வெல்க காஞ்சி வெல்க காஞ்சி வெல்க காஞ்சி வெல்கவே அப்படின்னு. ஏன்னா காஞ்சிபுரத்தை தான் நான் சொல்லி, அப்போ இதில் வந்து சென்சார் போர்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது இன்னும் வெல்க காஞ்சி அப்படிலாம் வைக்கக்கூடாது, காஞ்சியை தூக்குங்க நீங்கள். இல்லைங்க, அது நரசிம்ம பல்லவன் படையெடுத்து போகிறான், அப்போ வெல்க காஞ்சி தானேங்க சொல்லுவான். நீங்கள் எந்த காஞ்சியை சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், மாற்றுங்க. என்னன்னு வெல்க நாடு வெல்க நாடு வெல்கவே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை மாற்றுறாங்க. படம்லாம் ரிலீஸ் ஆனோடனே கலைஞர் சும்மா இருப்பாரா? நக்கல் அவர் தானே கதை வசனம் அந்த படத்துக்கு. பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, இது மாதிரி சென்சார் போர்டில் சொல்லி மாற்றிட்டாங்களாமே அப்படின்னு. ஆமாம்மா, அவங்களாம் பெரிய புத்திசாலிங்க, அதான் மாற்றிட்டாங்க. இப்போ அது நீங்களே ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க ஒத்துக்கிறாங்க, படத்தோட பேரே காஞ்சி தலைவன், அதை அவங்க கவனிக்கல, பாட்டில் மட்டும் கேட்டால் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கலைஞர் எப்பவுமே ஒரு நக்கல் இருக்கும்ல. அதாவது இந்த திரைப்படத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் அரசியல் கொள்கைகளையும் திராவிட கொள்கைகளையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றத ரொம்ப தீவிரமாக அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் எல்லாரும் செஞ்சு அதன் பிறகு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. அதனால மக்களை பொறுத்தவரை அண்ணாவோ கலைஞரோ எம்ஜிஆரோ ஈவன் ஜெயலலிதா கூட எடுத்துக்கங்க. ஜெயலலிதாவும் பல காலம் வந்து அதிமுகல கொள்கை பரப்பு செயலாளராக எல்லா ஊர்லயும் போய் பேசியிருக்காங்க 80ல. ஆமா. இந்த 4 பேரை பார்த்துட்டு நான் சினிமால இருந்து வந்த அரசியல்வாதியா ஆயிடலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள். ஏன்னா மக்கள் வந்து இந்த 4 பேரையும் திராவிட கொள்கைகளில் பிடிப்புள்ள நிறைய சினிமாக்காரங்களாக பார்த்தாங்க. வெறும் சினிமாக்காரங்களா பார்த்திருந்தா ஒரு ஓட்டும் போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அதே காலகட்டத்தை சேர்ந்த சிவாஜிக்கு ஒரு எலெக்ஷன்ல கூட யாரும் ஓட்டு போடல. ஏன்னா நான் சினிமாக்காரன்னு சொல்லிட்டு அவர் அரசியலுக்கு வந்தார். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.